வண்டியை வித்துருங்கன்னா கூட விக்க மாட்டீங்க மானத்தை வாங்குறீங்க. இந்த காரை யார் யார் வச்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சா நீ அப்படி சொல்ல மாட்ட தம்பி. யார் யாரு? ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கோம். ஓ அப்படியா? என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்ட? ஏன் அங்கிள் அவன் அடிச்சீங்க? காரணம் வச்சிருக்கோம். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரி இப்ப யார் வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். ஆமா நான் அதை தான் கேக்குறேன் அங்கிள். வெளிநாடுகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல பெற்றோர் சப்போர்ட்டே இல்லாம இளைஞர்களே அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறது கல்ச்சரா இருக்கு. அது கல்ச்சர் ஆயிடுச்சு. ஆனா நம்ம ஊர்ல அதுதான் எனக்கும் புரியல. டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு. எஸ்ஐஆர்ன்றதை என்னன்னு அவருக்கு தெரியல. மன்னிச்சுக்காங்க நான் தப்பா சொல்றேன். அவர் என்ன சொன்னாரு? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லலைங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறாரு. We are uncivilized. MPs are uncivilized. Are we uncivilized? You look like we are uncivilized. No. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ். You look like we are uncivilized. இங்கிலீஷ். Do we look like that? நாகரிகமற்றவர்கள். தெரியுது, நீ மூடு. நாகரிகமற்றவர்கள். ரேஞ்ச் இவ்வளவுதான்டா. இவன் ரெப்பிடெக்ஸ்ல இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்கான்டா.